வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஸோ இன்றைக்கி 4வது நாள் நம்ம சந்திக்கிறோம். நிஃப்டி 145 பாயிண்ட்ஸ் மைனஸ். நான் சொல்கிறது வந்து ஃப்யூச்சரில், ஸ்பாட்டில் வந்து 109. ஸோ இன்ட்ராடே ஸ்விங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்பாட்டில் வந்து 144 பாயிண்ட்ஸும் ஃப்யூச்சர்ஸில் வந்து 120 பாயிண்ட்ஸும் ஸ்விங் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ஆட்டம் போட்டுச்சு அண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. கவனிக்க வேண்டிய விஷயம் தெம்பாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து 19,500க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி -185 ஸ்பாட்டும், ஃப்யூச்சர் வந்து -246 பாயிண்ட்ஸும். இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங்கு. ஸ்பாட்டு ஒன்று சொல்லியிருக்கேன், ஃப்யூச்சர் நான் சொல்லியிருக்கேன், ஸ்விங் இருந்துச்சு. ஸோ ஒன்றும் பெருசாக வந்து டேமேஜ் ஆகலை. அதாவது நேற்று யூஎஸ் மார்க்கெட், நம்ம வந்து மார்க்கெட் லீவில் இருந்தோம், பட் நேற்று யூஎஸ் மார்க்கெட் போட்ட ஆட்டம் இந்தியன் மார்க்கெட்டில் காட்டும் அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் அதே மாதிரி பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங். அதுக்கான எதிர்வலி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குன்றதை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. காலையிலேயே வந்து ஒரு கேப் டவுன், இது எல்லாமே வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகும்னு பார்த்தாங்க. பட் இன்றைக்கி நிறைய பாசிட்டிவ் விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், போன வாரத்தில் வந்து இந்தியன் மார்க்கெட் ஏன் கீழே உழுவுதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகும், இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிட்டுருக்கு, அது வந்து இந்தியன் மார்க்கெட்டை எஃபெக்ட் ஆகும், ருப்பி எஃபெக்ட் ஆகும்னு தான் மெயினாக ஏறிச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்தது என்னதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். பட் பேசிக்காக ஒரு கிறிஸ்பாக நான் சொல்லணும்னு சொன்னால், யூஎஸில் வந்து ஒரு பயம். அதாவது அவங்க இந்த இமீடியட் கடன் பிரச்சனையில் வந்து வெளியில் வந்துட்டாங்க. டெட் சீலிங், எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறது, அது சீலிங் விட்டு வந்தாலும் அவங்க வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ க்ளோஸ் டு அபவுட் $11 trillion வந்து இன்னும் அடுத்த 12 மாதத்தில் தேவை இருக்குது. ஒரு முக்கியமான நபரை வந்து நான் முடிஞ்சால் நான் கூட்டிகிட்டு வரத்துக்கு நான் பார்க்குறேன் நம்ம நிகழ்ச்சியில். ஒரு டீட்டெயிலாக இந்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறமா. ஓகே, மெயின் சப்ஜெக்ட்க்கு வரலாம். ஸோ இதுக்கான எதிர்வொலி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து காட்டிச்சு. டெட் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட் அதுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. ஒன்று. ரெண்டாவது, கோல்டு அண்ட் சில்வர் பெருசாக விழுந்துச்சு. கோல்டு ஆல்மோஸ்ட் $100 விழுந்துச்சு. இந்தியாவில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 6,050 6,060 பர் கிராம் வந்து வித்துட்டு இருந்துச்சு. 24 கேரட் ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டி ரேட்டோட. இப்போ ரைட் நவ் 5,840 850 ஆல்மோஸ்ட் $220 மார்க்கெட்டில் வந்து உழுவுதுன்றது பெரிய விஷயம். ஏன்னு சொன்னால் கோல்டு மார்க்கெட்டில் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வெறும் $30 $40 $50 கிராமுக்கு தான் ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. $50 வந்து பயங்கர தாராளமான ப்ராஃபிட்டு. $30 $40 தான் கிராமுக்கு வந்து ப்ராஃபிட் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. $200 $220 கீழே உழுவுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சில்வர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரைடே இன்னைக்கு அரௌண்ட் 74,000 rupees பர் கேஜியில் வந்து விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரைட் நவ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 69,200 வந்து பர் கேஜி விற்றுருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நினச்சி பாருங்களேன், $5,000 கிலோவுக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. பெரிய விஷயம். இது ஒரு சைடு இருக்கட்டும். ருப்பி வந்து டாலர் வந்து 104 105லேருந்து 107க்கு வந்து டாலர் இண்டெக்ஸ் போயிருக்கு. இதை பற்றி நான் தனி வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போய் பாருங்கள். எப்படி உலக பொருளாதாரத்தில் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்குன்றது அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கோல்டு, டாலர் இண்டெக்ஸு, ருப்பி, யூஎஸ் பாண்டு, இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு. ஸோ இது எப்படின்றது நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, கம்மிங் டு திஸ் மேட்டர். டாலர் இண்டெக்ஸ் ஏறினால கோல்டெல்லாம் கீழே விழுந்துச்சுன்றது ஒரு சைடு. இன்னொன்று வந்து இந்த செப்டம்பர் 30 டெட் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணலாட்டினா அந்த ஒரு ரீசனால் தான் கோல்டு வந்து ஹையாக இருந்துச்சு, அது போனனால கோல்டு கீழே விழுந்துச்சுன்றது ஒன்று. பட் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆனனால தான் கோல்டு வந்து பெருசாக கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஓவரால் பொருளாதார பிரச்சனை இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் க்ரூடும் வந்து $90 கீழே வந்துச்சு. நேற்றுலாம் வந்து $90 கீழே வந்து பிரெண்ட் க்ரூடு வந்து விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவான நியூஸு.
எது உலகத்துக்கு வந்து நெகட்டிவ்ன்றது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 2 பாசிட்டிவிட்டி நடந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் குறைஞ்சிச்சு, அதனால இந்தியாவில் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஒன்று, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து கம்மியாகும். ஆனாலும் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகியும் ருப்பி வந்து வீக் ஆகலை. அதே 83.20 83.25 அந்த ஜோன்லேயே வந்து இருக்கிறது வந்து பயங்கர பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த 19,500 ஒரு இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்குமா கேட்டால் சான்சஸ் அப்படி தான் காட்டுது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி 109 பாயிண்ட்ஸ் கீழே உளுந்தோம், வால்யூம் இல்லாத உளுந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 4-5 டேஸோட வால்யூம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு சின்ன வால்யூமில் தான் விழுந்துச்சு. இன்றைக்கும் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டே அந்த வால்யூமில் எடுக்கும் போதும் இன்றைக்கி வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபாலுக்கு வந்து ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் கிடைக்கல. எஸ், இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து க்ரூட் ப்ரைஸ் கீழே இறங்கும் போதும் டெஃபினட்டாக வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இவங்களுக்கெல்லாமே வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ ரைட்னா உங்களுக்கு வந்து தெரியும், எலெக்ஷன் வருது. டெஃபினட்டாக வந்து எந்த ஆட்சியாளரும், அது வந்து பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், யாருமே வந்து ஆயில் ப்ரைஸ் ஏற்ற மாட்டாங்க. அடுத்த 3 மாதத்தில் வந்து 5 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கான பாதிப்பு யாருக்கு வரும்? ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு தான் பாதிப்பு வரும். ஒன்று. ரெண்டாவது, கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் குஷனில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸைஸ் டியூட்டி செஸ்ன்னு போட்டு அதுலேயும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் குறைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் வந்து இந்திய மக்களுக்கு வந்து நல்ல லாபம், பட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான எதிர்வொலி தான் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் ஆன் எனர்ஜி செக்டார்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு, எஸ்பெஷலி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி அண்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ்க்கு. ஆட்டோ செக்டார்ஸ் வந்து ஏன் கீழே விழுந்துச்சுன்றது தெரியல. ஏன்னு சொன்னால் செப்டம்பரில் பம்பர் சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அக்டோபரும் அதே மாதிரி தான் இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மேபி அகெயின் நான் யூஸ் பண்ணுறேன், மேபி உலக பொருளாதாரத்தினால இந்தியாவிலையும் அது எஃபெக்ட் ஆகுமோன்றது ஒரு சின்ன பயம் இருந்திருக்கலாம். இது ஒரு சைடு இருக்க. ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க செப்டம்பர் சேல்ஸில். ஒன்று. ரெண்டாவது, ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1,63,000 crores, இதுவும் வந்து ஒரு பம்பர் கலெக்ஷன். ஸோ எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து என்னன்னா, இந்திய பொருளாதாரம் ஒரு உச்சத்தை பார்த்துருச்சா, ஒரு கரெக்ஷன் வருமா, எலெக்ஷன்னால டென்ஷன் இருக்குமா, ஸ்டாக் மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகுமான்னு சொன்னால் பெருசாக கிராஷ் ஆகிறதுக்கான இப்போதைக்கு எந்த விதமான சிம்டம்ஸ் காட்டல. ஒன்று. நிறைய அண்டர்லைங் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், நான் மேஜராக வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல பர்சனலாக, நார் ஃபார் மை கஸ்டமர்ஸ் ஆல்சோ நான் வந்து எதுவுமே பேசலை. பட் நம்ம ஆஃப் லேட் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா எங்களோட தீம் வந்து மோர் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் நம்மளது இருந்துச்சு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இன்றைக்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம ஐஓபி பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி யூனியன் பேங்க் தோ நான் வாங்கி 92ல் வாங்கி நான் வந்து அரௌண்ட் 101ல் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணாதவங்க நீங்கள் எடுத்து பாருங்களேன், இன்றைக்கி வந்து 112 வரைக்கும் போச்சு. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் இன்னமும் நல்லா இருக்குது. இந்த மார்க்கெட்டில் இப்பயும் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி ஜாஸ்தி நான் வந்து பேச விரும்பலை ஆர் டேட்டா ஷேர் பண்ண விரும்பலை. நாளைக்கு நிச்சயமாக வந்து ஓரளவுக்கு ப்ரீஃப்னு வேணாம், ஒரு எலாபரேட் வீடியோவை நான் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வித் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.